ஹாய் விவஸ் சமனா. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து ஃபேஸ் காட்டி போட முடியல. காரணம் வந்துட்டு கரண்ட் கிடையாது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால வீடியோ வந்து லைட்டிங் இல்லாதனால வந்து வீடியோ வந்து நான் போடலை. ஒன்று செகண்ட் வந்து மழை பெஞ்சிட்டதுனால வந்து அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுட்ருக்கும். அது ஒரு இறைச்சலாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இன்னைக்கு ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலே அது எதோட செக்ஷன் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்போ மைக் வந்து மீட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து அது பார்த்த உடனே அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. இல்லைனாக்கா நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப டிலேவாக போட வேண்டியது இருக்குது. எப்போ கரண்ட்டு வரும்னு தெரியல, எப்போ மழை நிற்குன்றதுன்னு தெரியல. ஸோ நமக்கு வேண்டியது டேட்டா தான். என்ன சொல்கிறது, நமக்கு வேண்டியது வந்து தோசை தானே தவிர தோசையில் எத்தனை ஓட்டை இருக்குன்றது முக்கியம் கிடையாது. தோசை சாப்பிட்டு பசியாகும், அவ்வளோதான். அது மாதிரி நமக்கு வேண்டியது டேட்டா தான். ஸோ அது புரிஞ்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமரோட வந்து நான் மைக் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவனுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மல்டிபிள் சோர்ஸில் இருந்து டேட்டா எடுத்து கம்பைல் பண்ணி அதை நம்ம பண்ணுறதுனால வந்துட்டு அங்கே இங்கே கொஞ்சம் அப்படி எறாதுங்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ 100% பர்ஃபெக்டாக இருக்காது, ஒரு நியர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, இது வந்து ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட். ஸோ இன்றைக்கி எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜைடஸ் லைஃப் வந்துட்டு 6.43% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதே மாதிரி பாலிசி பஜார் 6.32, நௌக்ரி கூட பார்த்தீங்கன்னாக்கா 6.08. ஸோ இந்த 3 ஸ்டாக் வந்து மோர் தென் 6% நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி லூசிங் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து -3.34%, வேதாந்தா வந்து -3.05% மைனஸில் வந்து போயிருக்கு. கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து நம்ம வீடியோக்குள்ளே வரும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 11ஆம் தேதி. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்பைரி டே தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 208 ஸ்டாக் வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் ப்ரீமியம் வந்து 2.62 இருக்குது. அது எந்த ஸ்டாக்ன்றதை பார்க்கலாம். ஆவரேஜ் வந்துட்டு ஓவராலாக வந்து 4.57% ப்ரீமியம் இருக்குது. மேக்ஸிமம் ப்ரீமியம் வந்துட்டு 7.88. ஸோ இது வந்து ஒன்லி ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதோட வந்து நான் மைக் வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இறைச்சலாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து வந்து நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், ரைட்?
ஓகே ஐ திங்க் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து மேபி எல்லாமே என்விரான்மெண்டெல்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா ஃபேஸ் காட்டி ஃபுல் ஆடியோவோட பண்ணலாம். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ரெக்வஸ்ட்டை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.